ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். உலகத்துல ஒரு சின்ன கேள்வி கூட எவ்வளோ பெரிய விவாதத்தை உண்டாக்குது பாத்தீங்களா? நீங்க எல்லாம் காலங்காத்தால எந்திரிச்சதும் குளிக்கிற ஆளா, இல்ல ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி குளிக்கிற ஆளா? இந்த தேர்வு சும்மா ஒரு பழக்கம் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கை முறை, பண்பாடு, உடம்பு தேவை, தனிப்பட்ட விருப்பம்னு எல்லாத்தையும் பொறுத்தது. காலையில குளிச்சா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ராத்திரி குளிச்சா நிம்மதியான தூக்கம் வரும். ஆனா சயின்ஸ் இத பத்தி என்ன சொல்லுது? உண்மையிலேயே குளிக்கிறதுக்குன்னு ஒரு சரியான நேரம் இருக்கா? வாங்க இந்த கேள்விய எல்லா பக்கத்திலிருந்தும் அலசி பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில குளிக்கிறவங்க இந்த பழக்கத்தை விட வேற எதுவும் கஷ்டமானதா இல்லைன்னு திடமா நம்புறாங்க. அவங்க சொல்ற காரணங்களும் ரொம்ப நியாயமா இருக்கு. காலையில குளிக்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு ரீபூட் கொடுக்கிற மாதிரி. ராத்திரி தூங்கி எழுந்து வர்ற உடம்பு கொஞ்சம் மந்தமா இருக்கும். அப்போ சூடு தண்ணியிலையோ சில்லுன்னு தண்ணியிலையோ குளிச்சா ரத்த ஓட்டம் சூடு பிடிக்கும், இதயத் துடிப்பு கொஞ்சம் வேகமாகும், மூளைக்கு ஆக்சிஜன் போற அளவு கூடும். இது உடனே ஒரு தெளிவான உணர்வை தரும். சில்லுன்னு தண்ணியில குளிக்கிறவங்களுக்கு இந்த வேகம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஏன்னா சில்லு தண்ணி உடம்போட போராடு இல்லைன்னா பறந்து போ ஃபைட் ஆர் ஃப்ளைட் பதிலை தூண்டி அட்ரினலின், எண்டோர்பின் ஹார்மோன்களை வெளியிடும். காலை குளியல் ஒரு தியான பயிற்சி மாதிரி. தண்ணிக்கு கீழே நின்னுகிட்டு இருக்கும்போது ஒரு அமைதியான, ஒரே மாதிரியான உணர்வு இருக்கும். இது மனசை தெளிவாக்கி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்ல கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும். நிறைய பேர் இந்த குளிக்கிற நேரத்துல தான் அன்னைக்குள்ள வேலைய பிளான் பண்றதா, புது ஐடியாக்கள் கிடைக்கிறதா சொல்றாங்க. ராத்திரிங்கிறது உடம்பு தன்னைத்தானே சரிபார்த்து புதுப்பிக்கிற நேரம். இந்த சமயத்துல நம்ம உடம்பு வியர்வை, எண்ணெய் மூலமா விஷப்பொருட்களை வெளியேற்றும். காலையில குளிச்சா இந்த ராத்திரி வியர்வை, எண்ணெய், செத்துப்போன தோல் செல்கள் எல்லாம் நீங்கி தோல் சுத்தமா மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இது முகப்பரு, அரிப்பு மாதிரி தோல் பிரச்சனைகள் வராம தடுக்க உதவும். காலையிலேயே குளிச்சுட்டா சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குளிக்க நேரம் இல்லாட்டாலும், ரொம்ப சோர்வா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. முக்கியமா குழந்தைங்க இருக்கிற குடும்பத்துல அல்லது ரொம்ப நேரம் வேலை பார்க்கிறவங்களுக்கு காலையில குளிக்கிறது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். நீங்க வெளியில போறீங்க, ஆட்களை சந்திக்கிறீங்க, ஆபீஸ் போறீங்கன்னா காலையில குளிக்கிறது கட்டாயம். இது உங்களை சுத்தமா, வாசனையா வச்சுக்கும். சமூகத்துல இது ஒரு ஏத்துக்கிட்ட பழக்கமா இருக்கு. ராத்திரியில குளிக்கிறவங்க முக்கியமா என்ன நினைக்கிறாங்கன்னா, படுக்கைய சுத்தமா வச்சுக்கணும், உடம்பை ஓய்வுக்கு தயார்படுத்தணும். படுக்கை சுத்தமா இருக்கும், இதுதான் பெரிய நன்மை. இதுதான் ராத்திரி குளிக்கிறதுக்கான ரொம்ப பலமான காரணம். நாள் முழுக்க நம்ம தோலுல வெளியிலிருந்து தூசி, மாசு, மகரந்தம், அழுக்கு, வியர்வை, கிருமிகள் எல்லாம் சேரும். இந்த குப்பையோட படுக்கைக்கு போனா அது பெட்ஷீட், போர்வை, தலையணை, உரை எல்லாத்துலயும் படியும். இது படுக்கையை ஒரு கிருமி கூடாரமா மாத்திடும். ராத்திரி குளிச்சா நாள் முழுக்க சேர்ந்த அழுக்கு நீங்கி நம்ம சுத்தமா படுக்கைக்கு போகலாம். இது படுக்கை சாமான்களோட சுத்தத்தை ரொம்ப நாளைக்கு காப்பாத்த உதவும். தூக்கம் நல்லா வரும். இது சயின்ஸ் நிரூபிச்ச ஒரு நன்மை. படுக்கைக்கு போறதுக்கு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூடு தண்ணியில குளிச்சா தூக்கம் வர்ற நேரம் ரொம்ப குறையும். இதுக்கு காரணம் என்னன்னா, குளிச்சதுக்கு அப்புறம் உடம்போட உள் வெப்பநிலை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த வெப்பக் குறைவுதான் நம்ம மூளைக்கு தூங்க வேண்டிய நேரம்னு சிக்னல் கொடுக்கும். இது மெலட்டோனின்கிற தூக்க ஹார்மோனை சுரக்கத் தூண்டும். சூடு தண்ணி தசைகளுக்கு ஆறுதல் கொடுக்கிறதால உடம்பு வலி, பிடிப்பு எல்லாம் குறைஞ்சு அமைதியான தூக்கம் வரும். மன அழுத்தத்தை குறைச்சு மனசுக்கு நிம்மதி தரும். நாள் முழுக்க பார்த்த கஷ்டமான வேலை, கவலை, டென்ஷன் எல்லாத்தையும் தண்ணியில கழுவி விடுற ஒரு உணர்வை ராத்திரி குளியல் கொடுக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான கட் ஆஃப் டைம். தண்ணியோட சூடு மன அழுத்தத்தை உண்டாக்குற கார்டிசோல் ஹார்மோனோட அளவை குறைக்க உதவும். இது ஒரு தனிப்பட்ட அமைதியான நேரம். மனசை ஆசுவாசப்படுத்தி அன்னைக்கு நடந்ததை அசைபோட உதவும். வீட்டு வாழ்க்கை முறைக்கு ஏத்தது. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீடுகள்ல காலையில குளிக்க நேரம் இல்லாம போகலாம். ராத்திரி நேரம் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் நிதானமா குளிக்க நல்ல நேரமாயிருக்கும். தோல் நோய்களுக்கு நல்லது. சில தோல் பிரச்சனைகள், அதாவது ரோசேசியா இல்லன்னா எக்ஸிமா
ராத்திரியில மோசமாகும். ராத்திரி குளிச்சிட்டு மருந்து இல்லைன்னா தைலம் பூசிக்கிட்டா ராத்திரி நேரத்துல வர்ற அரிப்பை குறைக்க உதவும். சயின்ஸ் மற்றும் ஆரோக்கிய பார்வை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ இந்த 2 பழக்கத்தையும் சயின்ஸ் எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம். நம்ம தோல் ஒரு சிக்கலான மண்டலம். ஒரு சதுர சென்டிமீட்டர் தோல்ல 10,000 1 மில்லியன் கிருமிகள் வாழுது. இந்த கிருமிகள் தான் நம்ம வியர்வை, எண்ணெயை சாப்பிடுது. வியர்வைக்கு தனியா வாடை கிடையாது. ஆனா இந்த கிருமிகள் வியர்வையை உடைக்கும்போது ஒரு விதமான கந்தகப் பொருட்கள் உண்டாகுது. அதுதான் உடல் நாற்றத்துக்கு பாடி ஓடர் BO காரணம். லீசெஸ்டர் பல்கலைக்கழகத்துல நுண்ணுயிரியல் நிபுணர் பிரிம்ரோஸ் ஃப்ரீஸ்டோன் என்ன சொல்றாருன்னா, ராத்திரி குளிச்சா சுத்தமா படுக்கைக்கு போவீங்க, ஆனா ராத்திரி உங்களுக்கு வியர்க்காம இருக்காது. ஒரு மனுஷன் குளிர்காலத்துல கூட படுக்கையில 1/4 லிட்டர் வியர்வையை வெளியேத்துறாரு. 50,000க்கும் மேல செத்துப்போன தோல் செல்களை உதிர்க்கிறாரு. இது தூசி பூச்சிகளுக்கு, டஸ்ட் மைட்ஸ், ஒரு பெரிய விருந்து. அதனால ராத்திரி குளிச்சாலும் காலையில எந்திரிக்கும்போது கொஞ்சம் நாத்தம் வரத்தான் செய்யும். பிரிட்டன்ல இருக்கிற ஹல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஹாலி வில்கின்சன் இதைத்தான் வலியுறுத்துறாரு. சாயங்காலம் குளிப்பதை விட படுக்கை விரிப்பை சுத்தமா வச்சுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா நீங்க குளிச்சு சுத்தமா படுக்கைக்கு போனாலும் அந்த விரிப்பை 1 மாசம் துவைக்காம விட்டா அதுல கிருமி, அழுக்கு, தூசி பூச்சி எல்லாம் குவிஞ்சிடும். ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா. தூசி பூச்சியோட கழிவுகளும் பூஞ்சை காளான்களும் ஒவ்வாமை, சளி, ஆஸ்துமாவை தூண்டும். அழுக்கான படுக்கையில படுத்தா பூஞ்சை தொற்றுகள், பரு மற்றும் மத்த தோல் நோய்கள் வர்ற வாய்ப்பு கூடும். 13 ஆய்வுகளை ஒப்பிட்டு பார்த்ததில சூடு தண்ணீல குளிக்கிறது தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்துறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. உடம்பு வெப்பநிலையில வர்ற குறைவுதான் இதுக்கு முக்கிய காரணம். ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு குளிக்கிறது ஒரு எனர்ஜியை கொடுத்து தூக்கத்தை கெடுக்கவும் செய்யலாம். உங்களுக்கான நல்ல சாய்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? உங்க வேலை வாழ்க்கையை பாருங்க. காலையில குளிக்கிறவர், நீங்க ஆபீஸ் போறவர், படிக்கிறவர், இல்லன்னா காலையிலேயே சுறுசுறுப்பா இருக்கிறவர். ராத்திரி குளிக்கிறவர், நீங்க விவசாயி, உடற்பயிற்சி பண்றவரு, கட்டிட வேலை பார்க்கிறவரு, இல்லன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வர்றப்ப ரொம்ப டயர்டா இருக்கிறவர். உங்க தூக்க பழக்கத்தை பாருங்க. தூக்கம் வர்றதுல கஷ்டம் இருந்தா படுக்கைக்கு 1 முதல் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூடு தண்ணியில குளிச்சு பாருங்க. உங்க உடம்பு தான் உங்க டாக்டர். உங்களோட உடம்பு எப்ப அதிக புத்துணர்ச்சியா நிம்மதியா இருக்குதுன்னு நீங்க உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கு சரியான நேரம். மத்தவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்றது தான் புத்திசாலித்தனம். குளிக்கிறதுக்கு மேல முக்கியமானது என்னன்னா பெட்டிங் ஹைஜீன். வாரத்துக்கு 1 தடவையாவது படுக்கை விரிப்புகளை, பெட்ஷீட்ஸ் துவைக்கணும். முக்கியமான இடங்களை கழுவுறது, தினமும் முகம், கை, கால், நகம், மத்த முக்கிய இடங்களை கழுவுறது குளிக்கிறதுக்கு மேல ரொம்ப முக்கியம். எத்தனை தடவை குளிக்கலாம்? வாரத்துக்கு 2 முதல் 3 தடவை முழுக்க குளிச்சாலே போதும். ரொம்ப குளிச்சா நம்ம தோல்ல இருக்கிற இயற்கையான எண்ணெய் எல்லாம் போய் தோல் வறட்சி ஆகி எரிச்சல் வரும். கடைசி முடிவா சரியான குளிப்பு நேரம்னு பெர்ஃபெக்ட் பேத்திங் டைம் எதுவும் இல்லை. உங்களுக்கு எப்ப குளிச்சா புத்துணர்ச்சியா, சுத்தமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கோ அதுதான் உங்களுக்கு சரியான நேரம். உங்க வாழ்க்கை மாறும்போது குளிப்பு நேரமும் மாறலாம். காலையில குளிக்கிறது, ராத்திரி குளிக்கிறதுன்னு 2ஓட சயின்ஸும் நன்மைகளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கலாம். அதனால உங்க இஷ்டப்படி குளிங்க. ஆனா படுக்கை துணிகளை மட்டும் மறக்காம சுத்தமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.